நடிகர் விஜய் லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடத்த வேண்டாம் என படக்குழுவினரிடம் அறிவுறுத்தியுள்ளாராம். நடிகர் விஜய் தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலத்தில் காதல் படங்களில் நடித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து ஆக்ஷன் கலந்த கமர்ஷியல் படங்களில் நடித்து முன்னணி நடிகராக உயர்ந்தார். மேலும் ஏராளமான ரசிகர்கள் பட்டாளத்தையும் உருவாக்கினார். தனது ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறார். தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் லியோ படத்தில் விஜய் நடித்து வருகிறார். சிவன் ஸ்கிரீன் நிறுவனம் சார்பில் லலித் குமார் தயாரித்து வரும் இப்படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறார். மேலும் கௌதம் மேனன், மன்சூர் அலிகான், மிஷ்கின், சஞ்சய் தத், அர்ஜுன், பாபு ஆண்டனி, சாண்டி, பிரியா ஆனந்த் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இப்படத்தில் நடித்து வருகிறது. அனிருத் இசையமைக்கும் இப்படத்திற்கு மனோஜ் பரம்ஹம்சா ஒளிப்பதிவு செய்கிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது 50% நிறைவடைந்து உள்ளது. எஞ்சியுள்ள படப்பிடிப்பை சென்னையில் நடத்தி வருகின்றனர். லியோ படத்தை பான் இந்தியா படமாக ரிலீஸ் செய்ய உள்ளனர். நடிகர் விஜயின் கெரியரில் அதிக பட்ஜெட்டில் உருவாகும் படமாக லியோ இருக்கும் என கூறப்படுகிறது. இப்படத்தை வருகிற அக்டோபர் மாதம் ரிலீஸ் செய்ய உள்ளதாக படக்குழு ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் விஜயின் படங்களைப் போலவே அவரது படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கும் தற்போது எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. காரணம், ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் பேசும் பேச்சு. இதனை காண ரசிகர்கள் பலரும் ஆர்வத்துடன் உள்ளனர். ஏற்கனவே நடந்த படங்களின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய பேச்சுக்கள் வைரல் ஆகின. லியோ படத்தின் ஆடியோ லான்ச் குறித்த அப்டேட்டை அப்படத்தின் தயாரிப்பாளர் லலித் வெளியிட்டுள்ளார். அதன்படி லியோ படத்தின் இசை வெளியீட்டு விழாவை சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடத்த வேண்டாம் என விஜய் தெரிவித்ததாகவும், அதற்கு பதிலாக திருச்சி, மதுரை அல்லது கோயம்புத்தூர் போன்ற மாநகரங்களில் பிரம்மாண்ட மேடை அமைத்து அனைத்து ஊரில் இருந்தும் ரசிகர்களை வரவழைத்து நடத்தலாம் என விஜய் ஐடியா கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். சமீப காலமாக நடிகர் விஜய் படிப்படியாக சில அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டு வரும் இந்த வேளையில் லியோ ஆடியோ லான்ச்சை மாநாடு போல நடத்த பிளான் போட்டுள்ளதால் ஒருவேளை அந்த நிகழ்வில் தனது அரசியல் என்ட்ரியை அறிவிக்கப் போகிறாரோ என கேள்வியும் எழுகிறது. இதற்கு முன்னதாக இருமுறை விஜய் படத்தின் ஆடியோ லான்ச் புதுவெளியில் நடந்துள்ளது. அதன்படி வேலாயுதம் படத்தின் ஆடியோ லான்ச் மதுரையிலும், நண்பன் படத்தின் ஆடியோ லான்ச் கோவையிலும் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.